அந்த படத்தை பத்தி அடுத்து நான் சொல்லணும் அப்படின்னா தென் லாஸ்லியா அவங்க சொல்லலாம். ஸோ லாஸ்லியா வந்து எப்படின்னா உள்ள வரும்போதே வந்து அவங்க ஃபர்ஸ்ட் எங்களுக்கு வந்து ஒரு எங்களுக்கு நம்ம பிக் பாஸ்ல பார்த்துருக்குறோம், அவங்க யூடியூப்ல பார்த்துருக்குறாங்க. ஆனா வந்து எப்படி நம்ம நடிப்போம் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு தெரியல. ஸோ ஒரு 3 நாள் ரிஹர்ஸ் பண்ணோம். ஸோ அப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் டேலாம் அவங்க பார்க்கும்போது ரொம்ப அமைதியா, கம்போஸ்டா, காமா அப்படி இருந்தாங்க. எதுவுமே பேச மாட்டாங்க. ரொம்ப ரிசர்வ்டா இருந்தாங்க. சரி எப்படி இவங்க பெர்ஃபார்மன்ஸ் புல் பண்ணுவாங்க? ஏன்னா ப படம் ஃபுல்லாவே 2 பேரும் சேர்ந்து டிராவல் பண்ற மாரி ஒரு சீன்ஸ் இருக்கு. பயங்கர எனர்ஜியா வந்து நடிக்கணும் அப்படின்ற மாரி இருந்தது. நானும் டைரக்டர் அப்படி குஷியா வந்து ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனர்ஜியா இருக்கிறோம். அவங்க வெறும் கம்போஸ்டா இருக்கிறாங்க. சரி என்னடா பண்ணுவாங்களா? அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு இருக்கும்போது, செகண்ட் டேல இருந்து அதுக்கப்புறம் வந்துட்டேன்டா பத்திரகாளி அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு அவங்க குடுத்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அமேசிங்கா இருந்தது. சான்ஸே இல்ல. அந்த செகண்ட் டே, 3 டேல இருந்து அவங்க ஒரு ஃபார்ம் அவங்க கிளியர் பண்ணிட்டாங்க. தென் எங்களுக்கு அந்த ஈகோ சிஸ்டமே ஒரு மாரி செட் ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் போனதுல இருந்து பேங்க் தான். ஸோ அங்க இருந்து எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப நல்லா லைக் அந்த 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 படத்தோட சேர்ந்து டிராவல் பண்ண அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் சேர்ந்து அவங்கள பர்சனலாவும் தெரிஞ்சுக்கிறதுல இருந்து வந்து ரொம்ப புதிய அனுபவமா இருந்தது. ஸோ தேங்க்ஸ் லாஸ்லியா அண்ட் அருண் சாருக்கு.